உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த அக்டோபர் மாசம் வந்தாச்சுங்க. இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான். 3 விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரனாக்க போகிறது. என்ன? கஷ்டப்படுறேன் சார், காசே இல்லை, தொழில் விருத்தியே அமையலை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்க. காரணம் என்னவென்றால், குரு பகவான் கடகத்தில் உச்சங்க. குரு வந்தாச்சு, கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு. குரு வந்துட்டா என்ன ஆகும்? காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்கிறார் இந்த அக்டோபர் மாதம். இது ஒரு குருமங்கள யோகம்னு பேர். குரு கடகத்தில் இருக்கிறது குருச்சந்திர யோகம்னு பேர். அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது, நிறைய லேண்டு வாங்க போகிறீங்க. எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க, வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது, வண்டி வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அடுத்து குரு சனியை பார்க்குறார். நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல, அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார். மிக பிரம்மாண்டமான 3 அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது. இந்த பதிவை முழுசாக பாருங்க. பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும். முழுசாக பாருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்குறோம். அவ்வகையில், அதாவது கிரக பயிற்சிங்கிறத விட 3 யோகங்கள், அதிர்ஷ்ட யோகங்கள் என்ன? பொதுவாகவே நீங்கள்லாம் ரொம்ப லவ் அண்ட் ரொமான்டிக்கு. ரிஷபராசிக்காரர்களை பற்றி சொல்கிறதா இருந்தால், நீங்கள் ரொம்ப லவ் அண்ட் ரொமான்டிக்கான ஆட்கள். உங்களுக்கு விபரீத ராஜயோகம் தரப்போகிறார் இந்த குரு பகவான். இங்கே 8 குடைவர் 3ஆம் இடத்தில் மறைகிறார். இது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க. ஒரே கோல்டு தான், ஒரே கோல்டு மழை கொட்ட போகுது. முத்தமலை அதெல்லாம் அவர் யாருக்கோ போயிட்டு சார், நமக்கு தங்கமலை என்ன, தங்கமலை தான். அப்போ குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெற்ற என்ன ஆகும்? 8 குடையவன் விபரீத ராஜயோகம் பெற்ற சொத்தா சேரப்போகுது. அது என்னன்னு தெரியல, சொத்தா சேரும். மாமனாருக்கு சித்தப்பா சார். மாமனாருக்கு சித்தப்பாவா? சரி, அவர் இறந்து போகும்போது எங்கள் மாமனார் கொடுத்துட்டாரு. சரி, என் மாமனார் சும்மா தானே வச்சிருக்கேன்னு என்கிட்ட கொடுத்துட்டாரு. வெரி குட். ஆமாம், அது ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்ன? கேரளா பக்கம் சார் ஒரு 3 ஏக்கரா? போய் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது 2 கோடின்ட்டான். 2 கோடியா? இன்னிலேருந்து அப்பையிலேருந்து முடிவு பண்ணிட்டேன் சார், நம்மளாம் ஒரு கோடீஸ்வரன், இனிமேல் கோடீஸ்வரன் கூட தான் பேசணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க டக்குனு லைஃப் மாறிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. குரு பார்த்து விட்டால் மாமனாருடைய சித்தப்பாவுக்கு பெரியப்பா கொடுத்தா கூட நமக்கு சொத்து சேரும். ஏதோ ஒன்று அவங்க வயசுக்கு அவங்க நமக்கு கிஃப்ட் பண்ணதாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கு அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. நம்ம 650 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இங்கே சென்னையில் சுற்றிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான். ஸோ இப்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சொத்து சேருகிறது. அடுத்து லேண்டு சொல்கிற மாதிரி கோல்டு சேருகிறது. சில பேர் இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க, இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரிலாம் இந்த கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணி அந்த இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. இந்த கோல்டு அந்த காயின்லாம் பிளாக் பண்ணி வச்சுருப்பீங்க. அது மாதிரியான விஷயங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பெருக போகிறது. இந்த 3ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சமடையும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட். 3ஆம் இடம் என்பது என்ன? குரு பயிற்சி நான் சொல்லிட்டு இருக்கல, நான் சொல்ல போகிறது 3 யோகத்தை பற்றி சொல்கிறேன். இந்த 3ஆம் இடத்தில் வருவது அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த குரு எதை பற்றி பார்க்குறாருன்னா, 7ஆம் இடத்தில் வருகின்ற செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் எங்கே வர்றாரு? துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு வர்றாரு. எப்போ வர்றாரு? இந்த அக்டோபர் மாதம் இறுதியில் வர்றாரு. ஓகே, அப்போ 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாயை குரு பார்ப்பதால் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. இந்த 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, லவ் அண்ட் லவ் ஒன்லி. அந்த புத்தகத்தை எழுதுனது வேற யாரும் கிடையாது, நீங்கள் தான். அந்த லவ் அண்ட் லவ் ஒன்லி, அது பார்த்தா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தான் சார் தெரியும். அந்த மாதிரி சீரியஸாக லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி, அவர்கள் காதல் ஓகே ஆகும். சில பேர் இந்த 7ஆம் இடம் என்பது செவ்வாய். இந்த செவ்வாய்ங்கிறதுனால நிறைய பேருக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணவே தெரியாது இன்னைக்கு வரைக்குமே. இது நீ அழகாக இருப்பேன்னு நான் நினைக்கல, நான் அழகாக இருப்பேன்னு நான் நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இது சொல்கிறது ஒரு ஸ்டைலாக சொல்லணும் சார். நம்ம ஆட்கள் எப்படின்னா, அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய், ரிஷபராசிக்காரங்களாம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, இது நான் அழகாக இருப்பேன்னு நினைக்கல, சரி நீ அழகாக இருப்பேன்னு நினைக்கல, சரி, ஆனால் அது நம்ம 2 பேருக்கு நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. அது அப்படி சொல்லக்கூடாது சார். உங்களை அழகாக டியூன் பண்ணி இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி அழகாக ப்ரப்போஸ் பண்ணி உங்களை சேர்த்து வைப்பார். இதில் முக்கியமான விஷயமே என்னவென்றால், நிறைய பேர் பிரிந்த காதலர்கள் சேருவீங்க, பிரிந்த தம்பதியர்கள் சேருவீங்க.
பிரிந்த விஷயங்கள் எல்லாம் உடைந்து போன விஷயம், விவாகரத்தே ஆயிடுச்சு குருஜி. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்க. உச்சநீதிமன்றம் தான் சொன்னாங்க. கடவுள் ஒண்ணும் சொல்லலையே. கடவுள் தான் எல்லாத்துக்கும் பெரிய உச்சநீதிமன்றம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் தெளிவா, டைவர்ஸ் நீங்க பிரிஞ்சு சேர்ந்துட்டீங்கன்னா அவங்களே உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. யாரும் உங்களை பிரிக்கணும்னு பண்ணல. நீங்களா ஆடின கூத்து தான் இதெல்லாம். ஸோ அப்போ அந்த 7ஆம் இடத்தில் செவ்வாய் வரும்பொழுது பிரிந்து போன தம்பதிகளை ஒன்று சேர்க்கிறார். அடுத்ததாக இந்த 7ஆம் இடம் என்பது ஃபாரின் போறதுக்கான யோகம். ஃபாரின் வாழ்க்கையிலே நீங்க அமெரிக்கா போங்கோ, ஆப்பிரிக்கா போங்கோ, எக்கடைக்குன்னா போங்கோ. நீங்க போனோன்னு பண்ண வேண்டிய முதல் வேலை என்னன்னா, நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் நினைச்சான்ல, அவனுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணணும். சி திஸ் இஸ் ஆஸ்திரேலியா. இது பின்னாடி தான் மலைலாம் இருக்கு, பனிமலை. அதெல்லாம் சொல்லணும். பார்த்து வயிறு எரிஞ்சு போட்டோம். நமக்கு அதை விட வேற என்ன? 7ஆம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது ஃபாரின் போற யோகங்களை தருகிறது. அடுத்ததாக 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பார்ட்னர்ஷிப் யோகங்கள் கிடைக்கிறது. நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது வாழ்க்கையிலே எத்தனை முக்கியமான விஷயம். நல்ல பார்ட்னர். அதாவது ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அந்த தொழிலில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேர்மை ரொம்ப முக்கியம். நேர்மையும் சத்தியமும் வாய்மையும். காசு சம்பாதிக்கிறோம், காசு சம்பாதிக்கல வேற விஷயம் சார். நானும் நீங்களும் சேர்ந்து அசோசியேட்டாக ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு நேர்மை வேணும். அந்த நேர்மையான நபர்கள் கிடைப்பார்கள். அடுத்ததாக குரு பகவான் வக்கர சனியை பார்க்க, இது வரைக்கும் சொல்லாத பாயிண்ட் இது. இந்த வக்கர சனியை உச்சம் பெற்ற குரு பார்ப்பது. வக்கர சனி யாரு? உங்களுக்கு 9, 10 கூடையவர். அவர் வக்கரம் பெற்றா என்ன ஆகும்? தொழிலில் சரிவு ஏற்படும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த ப்ராப்ளம் நிவர்த்தி அடைகிறது. வக்கர சனி மங்கள சனியாக மாறுகிறார். இனிமேல் தொழில் நார்மல் ஆகிடும். ஸோ புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்னவென்றால் நீங்கள் யூ கேன் டூ எனிதிங். இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம் தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதுல இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன். உச்சம் பெற்ற குருவாகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2, 3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு. அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேரு. அப்ப கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்றார். இந்த கடகத்துல குரு உச்சமாகும் போது மனசை தைரியம் பண்றார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துல ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார்.
இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியது தான் இந்த பதிவு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து தரேன். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்த ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக 3ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 3ஆம் இடம் என்பது நல்ல ஸ்தானம் கிடையாது, மறைவிட ஸ்தானம். அந்த வகையிலே பார்த்தால் 3ஆம் இடத்திலே இருக்கின்ற குருபான் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதி 3ஆம் இடத்தில் மறைவது மிக மிக நல்லது. எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. சரி, குருபலம் இருக்கிறதா என்று பார்த்தால் எப்படியும் அதிசாரமாக போன கிரகம் மறுபடியும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வர இருக்கிறார். அதிசார பலன் என்பது குருவுக்கு முந்திய ராசி பலனை தான் கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம். ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதுவும் ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் குருபான் வருவதனால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம். எல்லா காரியங்களும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்தாலும் சரி, அல்லது படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா துறையிலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குருபான் இந்த குருபான் என்றால் 3ஆம் இடம் குருபான் உச்சம் அடைகிறார். 3ஆம் இடத்தில் அஷ்டமாதி உச்சம் அடைவது கெட்டவன் கெட்டிடல் கிட்டினும் ராஜயோகம் என்பதை போல உங்களுக்கு ராஜயோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருவதாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவான் உச்சம் பெற்றிருந்து அவர் இந்த 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானமாக இருப்பதனால் இளைய மூத்த சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது கருத்து வேற்றுமைகள் இருந்தால் அந்த கருத்து வேற்றுமைகளும் விரைவாக குறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த குருபான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம். உங்களுக்கும் மனைவிக்கும் ஏதாவது கருத்து வேற்றுமைகள் இருந்தால் அந்த கருத்து வேற்றுமைகளும் சரியாகிவிடும். மேலும் 7ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பது தெய்வபலம் அதிகரிக்கும். தெய்வ சிந்தனைக்கு ஆளாவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கும் உங்கள் கூட்டாளிகளுக்கும் இருந்த பிரச்சனைகள் கூட விரைவில் நீங்கிவிடும். மேலும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனியாக வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே 9ஆம் இடத்தில் குரு பார்வையிடுவதனால் தந்தைக்கு நல்ல அனுகூலம் இருக்கிறது. இதுவரை தந்தைக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். மேலும் உங்கள் வீட்டிலே உங்கள் சகோதரர்களுக்கோ அல்லது சகோதரிகளுக்கோ திருமணம் ஆகாமல் இருந்தால் விரைவில் திருமணம் நிச்சயமாக கைகொடும். என்றால் சகோதர ஸ்தானத்தில் குருவான் இருந்து மூத்த சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். தந்தை ஸ்தானமாகிய 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். மனைவி ஸ்தானம் 7ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். ஆகவே இந்த குரு பயிற்சி, அந்த அதிசார பயிற்சி பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலும் விரைவில் திருமணம் கைகூடும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு குருபலம் போய்விட்டதே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். 7ஆம் இடத்துக்கு பார்வையிடுவது வரக்கூடிய வரனுக்கு குருபலம் நிச்சயமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு திருமணம் கைகூடும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெற்று சனி பகவானை பார்வையிடுகிறார். ஏற்கனவே சனி உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் ஓரளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, தொழிலிலும் இருந்தது, குடும்பத்திலும் இருந்தது, வேறு உங்களுடைய சக ஊழியர்களிடம் இருந்தது, மேலும் சக நண்பர்களிடமும் இருந்தது, மேலும் சகோதரர்களிடமும் சகோதரிகளிடம் கூட உங்களுக்கு பிரச்சனை இருந்தது. அத்தனை பிரச்சனைகளும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக தீரும். முக்கியமாக நீங்கள் யாரிடம் நிறைய அன்பு காட்டுகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு திருப்பி அன்பை காட்டுவார்கள். அதன் மூலமாகவும் எல்லா பிரச்சனையும் நீங்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் அதில் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம், அதில் உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும். மேலும் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது
எப்படியும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்காமல், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைக்காமல் இருந்தால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக நிச்சயமாக இருக்கிறது. வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். அந்த லாபத்தை வைத்து புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய வாகனங்கள் வாங்கலாம், அதுவும் நல்லபடியாக இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தும் குருபகவான் 7ஆம் இடத்துக்கு பார்வையிடுவதனால் மனைவிக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கோ, அதாவது ரிஷபராசிலே பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவன்மாருக்கோ, ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிமாருக்கோ இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். அவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவார்கள். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது இருப்பது உங்கள் தாய்க்கு சில உடல் அனுகூலங்கள் இல்லாமல், அதாவது உடலில் பிரச்சனைகள் இருந்தது, முக்கியமாக வலிகள், மூட்டு வலிகள், கை வலி, கால் வலி, மூட்டு வலி, அதுவும் இல்லாமல் தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் தாயினுடைய 8வது ராசியை பார்வையிடுவதனால் நிச்சயமாக அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள், நல்ல மருத்துவம் கிடைக்கும். அவர்களுக்கு இருந்த கண்டம் விலகியது என்று நீங்கள் நினைக்கலாம், எதிர்பார்க்கலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையும் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். உங்களுக்கு மெதுவாக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக சேமிப்புகள் அதிகமாகும். சேமிப்பு அதிகமாவதன் மூலமாக நல்ல முன்னேற்றம், யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிட்டு சனி அந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக சனி லாபஸ்தானத்தில் இருப்பது மிக மிக உத்தமமானது. பொதுவாக பாபகிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பது முக்கியமானது, மிக நல்லது. அதன் வழியிலே சனி உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை தர இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பார்வையிட்டாலும் சனி உங்களுக்கு யோகாதிபதியாக பார்வையிடுவதனால் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இதுவரை உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் விரைவில் திருமணம் கைகூடும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த அதிசார குரு பேச்சின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். 8ஆம் இடத்தை பார்வையிட்டாலும் குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுவதனாலும் 7ஆம் இடத்தை பார்வையிடுவதனாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயுள் கண்டம் அனைத்தும் நீங்கியது என்று நினைக்கலாம். அடுத்து இந்த அதிசார குரு பேச்சின் மூலமாக புது தொழில் முயற்சிகளை செய்யலாம். அந்த தொழில் எதுவாக இருந்தாலும் அது முயற்சி செய்யலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வெகு காலம் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும். மேலும் பிரைவேட் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு, பிரைவேட்டாக வேலை செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரைவேட் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும். அந்த மாற்றத்தின் மூலமாக நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது தொழில்துறை வேலை போல அதிகமாக இருக்கும். சலிக்காமல் செய்தீர்கள், அதற்கான பிரதி உபகாரம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சேலரி ஹைக் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. மேலும் புத்திர காரகன் குரு உச்சத்தை நோக்கி இருந்து உச்சத்தை அடைந்திருக்கிறார். ஆகவே இதுவரை புத்திர பாக்கியம் இல்லாத ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் புத்திர பாக்கியம் கிடைக்கும். மேலும் திருமணமாகி கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையும் நீங்கும் என்று எதிர்பார்க்கலாம். இவ்வாறாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பல விதத்திலும் அனுகூலமாக இருக்கிறது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக நன்மைகளை பெற்று அந்த மீண்டும் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் விரும்பினால் இந்த ராசி ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் க்ஷேத்திரம் என்று இருப்பது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில். ஒரு முறை வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு சென்று ஸ்ரீரங்கம் சென்று உதயகால தரிசனம், அதாவது பிரம்ம முகூர்த்தம் முடிந்து உதய காலத்திலே தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. சுக்கிர ஹோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை என்று ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் அருகில் இருக்கின்ற ஸ்தலங்களுக்கு செல்லலாம். அதிலும் முக்கியமாக சிங்கப்பெருமாள் கோயில் என்று அந்த வெள்ளை கோபுரத்துக்கு எதிரிலே சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கிறது. அங்கே சிங்கப்பெருமாள் கோயில் சென்று சிங்கப்பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள், நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும். அடுத்து பிரதி வாரமும் வியாழக்கிழமை என்று
குரு பகவானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்திலே வைத்து விட்டு வாருங்கள். பகல் 12 மணிக்குள் நெய் தீபம் ஏற்றி விட்டு வாருங்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் அனைத்து காரியங்களும் வெற்றியை பெற்று இந்த அதிசார பேச்சின் குரு பேச்சின் மூலமாக சந்தோஷத்தை அடைவது என்பது உறுதி. பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள். மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குரு தான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபகவான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபகவானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபகவானுக்கு தண்ணி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபகவான் கோயில். அடுத்து தொழில்துறையில வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட் விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளெல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம். ரிஷபராசி அழகான முகம், வீரமானவர்கள், பொறுமையானவர்கள், வசீகரமான முகமுடைய ரிஷபராசி மக்களே. சுக்கிரனோட சொந்த வீடு. நீங்க ஏற்கனவே சனி பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு, சரிங்களா? அதனால கொஞ்சம் மேல கீழே ப்ராப்ளம் இருக்கும். ஆனா இந்த 3-4 மாசமா மனசாட்சிட்டு சொல்லுங்க, கையில் நல்ல பணம் சேர்ந்துடும். ஏன்னா குரு இருந்தாரு. இப்ப ஒன்னும் நல்ல விஷயம் என்னன்னா, அவர் உங்களுடைய அடுத்து 3வது வீடுக்கு போயிருக்காரு, சரிங்களா? இது 3வது வீடு போனது என்னன்னா, நீங்க காம்படிஷன்ல ஜெயிப்பீங்க. யாருன்னா ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல படிக்கிற குழந்தைங்க நல்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, இல்ல வேலை போறதுக்கு நிறைய எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, இல்ல வெளிநாடு படிக்கிறதுக்கோ வேலைக்கோ எந்த ஒரு காம்படிஷனுக்கு நீங்க தயாராகிட்டு இருந்தாலும் இந்த 60 நாள், முக்கியமா ஃபர்ஸ்ட் 30 நாள், அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 18, இந்த 30 நாள் ரொம்ப பெஸ்டான டைம். நீங்க என்ன எக்ஸாம் எழுதணும், எந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாலும் இந்த 30 நாளுக்குள்ள பண்ணுங்க. ரொம்ப 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 நல்ல ரிசல்ட் வரும், சரிங்களா? அடுத்து உங்க 7ஆம் வீடா குரு உங்களுடைய 7வது வீட்டை 5ஆம் பார்வையா குரு. அப்போ உங்களுக்கு கல்யாணம் கை கொடுக்க அதிகமான வாய்ப்பு, சரிங்களா? குரு தான் மெயின் கல்யாணத்துக்கு. சுக்கிரன் குரு இவங்களாதான் மெயின். குரு பகவான் இப்போ உங்க 7வது வீட்டை பாக்குறாருன்னா தாராளமா கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுங்க. பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு போறதுக்கோ இல்ல பார்த்து எல்லாம் தயாராச்சு கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்றதுனால மார்கழியில் நம்ம பண்ண போறது முன்னாடி பண்ணணும். இந்த அக்டோபர் 18ல இருந்து மார்கழிக்கு முன்னாடி வரைக்கும் டிசம்பர் மிட் வரைக்கும் சூப்பரான டைம். இன்னும் அந்த 30 நாள் அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 18க்குள்ள பண்ணீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன டைம், சரிங்களா? அப்படி கல்யாணம் ஆகி திருமணம் ஆனவங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த டைம்ல போய் நீங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா சுமூகமான இணக்கம் இருக்கும், சரிங்களா? எதுவுமே இல்லை, சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு ஆனால் வெளியே போயிட்டு வர கோயில் போகிறதுக்கு ரொம்ப நல்ல ஹாப்பினஸ் தரும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தேடுறவங்களும் இந்த 1 மாசம் உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம். நீங்க ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றீங்க, எனக்கு இன்வெஸ்டரோ பார்ட்னரோ இல்லை எனக்கு யாரோ ஹெல்ப் பண்ற, எனக்கு பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ற மென்டார்ஸ் வேணும்னா இந்த 30 நாள் தேடுங்க. இல்லை இந்த 60 நாள்ல நல்லா கிடைக்கும். இந்த 30 நாள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுல இருந்து உங்களோட 9வது வீட்டையும் குரு பகவான் பார்த்துருக்காரு. அப்போ உங்களை விட வயசுல பெரியவங்க, இப்போ அப்பா ஸ்தானத்துல இருக்கவங்க, பெரியப்பா ஸ்தானத்துல இருக்கவங்க, கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன வேலை நடக்கணும், டாக்குமெண்டேஷன் சம்பந்தமா ஏதோ இப்போ எல்ஐசி போட்டிருப்பீங்க, இஎஃப்பிஎஃப் போட்டிருப்பீங்க, அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கும், கையில வராம இருக்கும். இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கை கூட அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா டாக்குமெண்டேஷனை வைங்க, மெயில்ல அனுப்புங்க. டாக்குமெண்டேஷனை வைக்க வைக்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அனுகூலம் இருக்கு. இன்னொன்னு, உங்களுடைய 11வது வீட்டையும் குரு பார்க்கறாரு. அப்போ ப்ராஃபிட். நீங்க என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருக்கீங்க, சீட்டு கட்டியிருக்கீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ்ல பணம் வரும்ன்ற நம்பிக்கையோட போட்டிருப்பீங்க. அதுல சில இடர்பாடுகள் இருந்திருக்கும் இந்த 3-4 மாசமா. ஏன்னா சனி பகவான் இருக்காரு. ஆனா இப்போ குரு பகவானும் பார்க்கறதுனால இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டா மாறும். இப்போ எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கோ அதை வெளியே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 60 நாள் தான் பார்த்துட்டு இருக்கார், இதுக்குள்ள எடுத்துருங்க. இன்னொன்னு, நீங்க பணம் போடுறீங்களோ எடுக்கிறீங்களோ எதுவாக இருந்தாலும் டாக்குமெண்டேஷன்ல வச்சுருங்க. டாக்குமெண்டேஷன்ல வைக்க உங்களுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்ல பலன். இல்ல சிவனை வழிபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோவில், சுக்கிரன் வணங்கின வெள்ளீஸ்வரர், எல்லா பெரும்பாலான மாவட்டம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, கும்பகோணம், இந்த மாதிரி பெரிய இடத்துல எல்லாம் சுக்கிரன் பகவான் இருக்க வழிபட்ட ஸ்தலங்கள் இருக்கு. அங்க போய் வழிபடலாம். இல்லையா அவங்க பக்கத்துல இருக்க சிவன் கோயிலே வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரையில போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அந்த கோயில போய் கொஞ்ச நேரம் அம்பாள் சந்நிதி பக்கத்துல உட்காந்துக்குவாங்க. உங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு இன்னும் நிறைய நல்லது. விஷ்ணு வழிபாடு பண்றவங்க தாயார், லட்சுமி தாயார் சன்னதி எங்க இருக்கோ அங்க போய் உட்காந்துருங்க. ஏன்னா லட்சுமி தாயார் தான் சுக்கிரன், சரிங்களா? லட்சுமி தாயார் சன்னதியில போய் உட்காந்துருங்க. அங்க போயிட்டு தாமரை மலர் கொடுத்து நீங்க வழிபடலாம் அம்மனுக்கு. இல்ல குங்குமம் கொடுத்து வழிபடலாம். அன்னதானம் செய்யணும்னா நீங்க பால் பாயாசம் செஞ்சு அங்க வர மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லது. இல்ல பானகம் தண்ணீரா நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பட்டு துணிகள் இப்ப எல்லோ கலரோ கிரீம் கலரோ லைட்டான கலர் ட்ரெஸ்ஸஸ் கொடுங்க. பட்டு எவ்வளவு நீங்க போடுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆகர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆகும். சார் பட்டு ட்ரெஸ்லாம் ஆஃபீஸுக்கு போட முடியாது சார், நான் இருக்கிறது ஐடினா பட்டுல கச்சி வாங்கி, ஒரு நல்ல காஸ்ட்லி கச்சி பட்டுல வாங்கி கர்ச்சிப்பு உள்ள வச்சுக்கோங்க. அந்த பட்டுன்றது சுக்கிரன் எனர்ஜி ஜாஸ்தி. ஸோ உங்க உடம்புல அது பட உங்களுக்கு அந்த சுக்கிரனுக்கான ஆகர்ஷணம் உங்க உடம்புல ஏறிக்கிட்டே இருக்கும். மேலும் இந்த குரு நம்ம இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம். சரி, இது ஒன்று என்ன தான் நடக்குதுன்னா, இப்போ குருன்றது ஒரு கிரகம், சரிங்களா? சாமி கிரகம். இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம், இது நம்பிக்கை மட்டும் இல்லை, இது அறிவியல். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டுருக்கு. அது சில டைம் முன்ன பின்ன போகும். அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம். இந்த 62 நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது. அது முன்னாடி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசியிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது. அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும், அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஸோ இந்த 62 நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி. நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு மேஜிக் தருது. என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, குருன்றது முழு சுப கிரகம் சொல்லுவாங்க, லைக் பியூரஸ்ட் கிரகம், சரிங்களா? பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க. இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம். சரி, இது பக்தி. தேவர்களுக்கு குரு, பிரகஸ்பதி, இதெல்லாம் பக்தி. சயின்ஸாகவும் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது தான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு பணம் வரலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் அந்த உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கைகூட ஆரம்பிச்சிடும். தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது, அங்கங்கே லே ஆஃப் போயிட்டுருக்கு, வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆனால் இப்போ உங்களுடைய 10ஆம் வீடு 6ஆம் வீடு 10ஆம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும். குருன்றது ஃபுல் சுபகிரகம். ஸோ அந்தந்த வீடு
நம்ம கிளியராக சொல்லிட்டேன், உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு. அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும், சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் எல்லாமே 100% ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை. குருவுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. என்ன சொன்னேன், எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது, அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற, இப்போ 6ஆம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாக்கவும் வாய்ப்பு இருக்குது. எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை, எந்த கிரகமே முழுசாக நல்லதும் இல்லை. குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம், ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக்கிடுவார். ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது, ஏதாவது சின்ன உடம்பு முடியலனாலும் என்னை குரு பார்க்குறாரு அதனால எல்லாமே சரியாயிடுன்னு தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க. போய்ட்டு டாக்டரை பாருங்கள், அது உங்களுக்கு சரியாகும். இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன், இது எல்லாமே நடக்கும். ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும், எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என் ஜாதகப்படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும், என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும், என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தரேன். நன்றி, வாழ்க வளமுடன்.